மஷ்ரூம் பிரியாணி. அது தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்க்கலாம். மஷ்ரூம் ஒரு பாக்கெட்டு, ஆனியன் 2, ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு சோம்பு, ஒரு க்ரீன் சில்லி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி. அரிசி வந்து 1 கப்பு. நான் வந்து இன்னைக்கு 2 கப் எடுத்திருக்கேன், 2 கப் ரைஸுக்கு. ஸோ நீங்கள் வந்து 3 கப்பு தண்ணி நான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுக்கோங்க. ஆயில் 2 ஸ்பூனு, கீ 1 ஸ்பூனு. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதனால தான் நம்ம கீ சேர்க்குறோம். ஸோ கீ அது 1 ஸ்பூன் போட்டுடுங்க. நல்லா காயட்டும். காய்ஞ்சதுக்கப்புறமா இலை, பிரிஞ்சி இலை 2 போட்டுக்கணும். அப்புறமா சோம்பு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூடவே அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ லவங்கம், அது சும்மா 4 போட்டால் போதும். சின்னதாக ஒரு பட்டை. அதுக்கப்புறமா இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். நம்ம வச்சுருக்க இஞ்சி பூண்டு சோம்பு பேஸ்ட்டு இதில் போட்டு அதையும் நல்லா வதக்கணும். நான் அதில் கூட மிக்ஸ் பண்ணி தான் இன்றைக்கி அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா ஆனியன் போட்டுக்கோங்க, தக்காளி போட்டுக்கோங்க, ஒரு க்ரீன் சில்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். ரொம்ப ஃப்ரை வேண்டாம், ஓரளவுக்கு கொஞ்சம் பிங்கிஷாக இருந்ததுன்னா போதும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மஷ்ரூம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். இது நல்லா ஆஃப் குக் ஆகட்டும். கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமையும் இதில் சேர்த்துக்க போகிறோம். யூஸ்வலாக நம்ம செய்கிற பிரியாணி அதே மாதிரி தான் மஷ்ரூம் பிரியாணியும். பாருங்களா, நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதெல்லாம் சேர்த்துட்டேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் எவ்வளோ முழுசாக போட்டிங்கன்னா சாப்பிடும் போது எடுக்கிறதுக்கு வரும். நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எல்லாமே அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் அதில் சேரணும், அதுக்காக நல்லா வதக்குறோம். வதக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறமா நம்ம அதுக்கு காரம் சேர்க்கணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், நான் 1/4 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு சில்லி பவுடரு 1 டீஸ்பூனு. காரம் நான் கம்மியாக தான், ஏன்னா சில்லி வேறு சேர்த்துருக்கேன், க்ரீன் சில்லியும் இருக்குது. இப்போ பிரியாணி மசாலா அது 1 ஸ்பூனு. எல்லாத்தையும் போட்டு கல்லுப்பு, நான் வந்து சால்ட்டு போடல, கல்லுப்பு தான் சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. தண்ணி லாஸ்ட்டாக சேர்க்கும் போது டேஸ்ட்டு கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக இருந்ததுனா தான் ரைஸ் போட்டு வெந்து வரும்போது நல்லாயிருக்கும். இப்போ நல்லா அதை எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எல்லா காரமும் ஒன்று சேரணும். நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக இப்போ தயிர் சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான தண்ணி. நான் வந்து ரைஸு 1/2 அன் ஹவருக்கு போல் 20 நிமிஷமாவது ஊற வச்சுருக்கணும். நான் ஊற வச்சுருக்கேன் அதே மாதிரி தான். அப்போ தான் நமக்கு நீட்டாக நல்லா லாங்காக குச்சி குச்சியாக வரும். அழகாக சாதமே சாப்பிடும் போது பார்க்க அழகாக இருக்கும். இப்போ தண்ணி வந்து நான் 3 டம்ளர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா 2 கப் ரைஸு, 3 கப்பு வாட்டரு. இப்போ சால்ட்டு பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. ஏன்னா கல் உப்பு கரைஞ்சி இப்போ தான் எனக்கு வந்திருக்கும். சால்ட் உப்புனா உடனே ஆகும். இப்போ தண்ணி இது நல்லா கொதிக்கணும். கொதிச்ச அப்புறம் ரைஸ் போட்டால் தான் சீக்கிரமாக குக் ஆகும். நான் ஃபஸ்ட்டு புதினா சேர்க்கல, இப்போ புதினா கொத்தமல்லி சேர்த்தாச்சு. இப்போ அதையும் நல்லா கிளறிட்டு இப்போ ரைஸு 20 மினிட்ஸ் நான் வந்து ஊற வச்சுருக்கேன். அந்த ரைஸ் தான் 2 கப் ரைஸ் இதில் சேர்த்துருக்கேன். அதையும் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டிட்டு
தண்ணி கரெக்டாக இருக்கா, உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு லாஸ்ட்டாக நான் ஆல்ரெடி செக் பண்ணுவேன். அதே மாதிரி நீங்களும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இதை மூடி வச்சிடணும். 2 விசில் வந்ததுன்னா ரைஸ் நல்லா குக் ஆகிருக்கும். ப்ரெஷர் எடுத்துட்டு இப்போ பார்க்கலாம் நம்மளுடைய மஷ்ரூம் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு. அடி பிடிக்காம நல்லா சூப்பராக வந்திருக்கும் பாருங்கள். நல்லா கிண்டி விட்டிங்கன்னா எல்லாம் ஒன்று போல் கலந்து வரும். பார்த்தீங்களா, அடி பிடிக்காத சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.